10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. சப்டிவிஷன் 1 5, -3, 9/5, -27/25, டிட்டோ டிட்டோ டிட்டோ. சப்டிவிஷன் 2 256, 64, 16, டிட்டோ டிட்டோ டிட்டோ. அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 சப்டிவிஷனில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. கணக்கு செய்வோமா? தீர்வு. சப்டிவிஷன் 1 5, -3, 9/5, -27/25, டிட்டோ டிட்டோ டிட்டோ. இங்கே 5 T1னும் -3 T2னும் 9/5 T3னும் -27/25 T4னும் எடுத்துக்கணும். A = 5. பொது விகிதம் R = T2/T1. T2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? -3. T1 5. அப்போ -3/5. R = -3/5. பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Sn = A × r⁻n−1 r−1. ஏயோட மதிப்பையும் ஆரோட மதிப்பையும் பிரதியிடணும். 5 × -3/5 the whole power n -1 -3/5 -1. 5 × -3/5 the whole power n -1 -3/5 -1 குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா? கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 5 × 1 5. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 1 3 3 மைனஸ் இருக்கிறதுனால -3, 1 5 5, நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால -5. சரியா? அப்போ 5 × -3/5 ஹோல் பவர் n -1 -8/5. பகுதியில் இருக்க -8/5 பெருக்கல்ல மாறுச்சுன்னா தலைகீழியா மாறும். சரியாப்பா? 5 × 5 / -8 × -3/5 the whole power n -1. 5 × 5 என்னப்பா வரும்? 25. சரியா? இப்போ பகுதியில் இருக்க இந்த மைனஸை பொதுவாக முன்னாடி எழுதிக்கணும். 25/8 × -3/5 the whole power n -1. இந்த மைனஸால பிராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? அப்படின்னா 25/8 போட்டுட்டு இன்ட்டு -3/5 the whole power n +1 கிடைக்கும். சரியா? 25/8 போட்டுட்டு இன்ட்டு +1 முன்னாடி வந்துடும். சரியா? 1 -3/5 the whole power n. சரியா? பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் Sn = 25/8 × 1 -3/5 the whole power n. ஓகேவா? அடுத்து சப்டிவிஷன் 2 256, 64, 16, டிட்டோ டிட்டோ டிட்டோ. இதில் 256 T1னும் 64 T2னும் 16 T3னும் எடுத்துக்கணும். A = 256. R = T2/T1. T2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? 64. T1 என்ன கொடுத்துருக்காங்க? 256. போட்டோமா? இப்போ அடித்து கொடுக்கணும். 2ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 1 2 2 4 மிச்சம் 1 8 2 16. மேலே 2ஆல் ஊற்றிங்கன்னா 3 6 2 4. அடுத்து பழையபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 6 12 4 2 8. இங்கே பழையபடி 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 6 12. இப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா 3 6 2 4. இங்கே 2ஆல் அடிச்சிங்கன்னா 8 2 16. இப்போது 8ஆல் அடிச்சிங்கன்னா 1 8 4 8 32. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/4ன்னு கிடைக்கும். R = 1/4. பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதலுக்கு ஃபார்முலா Sn = A × r⁻n−1 r−1. ஏயோட மதிப்பு ஆரோட மதிப்பெல்லாம் பிரதியிடணும். சரியாப்பா? 256 × 1/4 the whole power n -1 1/4 -1.
256 இன்ட்டு 1/4 த ஹோல் பவர் என் மைனஸ் 1 பை இந்த பகுதியை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியா? இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியாப்பா? ஒரு நாங்க 4. அப்போ பெருக்கணும்னா ஓரொன்னா 1 மைனஸ் ஒரு நாங்க 4. சரியா? அப்போ 1 மைனஸ் 4/4. அடுத்தது தொகுதி அப்படியே எழுதிக்கணும். 256 இன்ட்டு 1/4 த ஹோல் பவர் என் மைனஸ் 1 பை 1 மைனஸ் 4னா மைனஸ் 3 கிடைக்கும். மைனஸ் 3/4. பகுதியில் இருக்க இந்த பின்னத்தை பெருக்கல்ல மாற்றணும்னா தலைகீழாக மாற்றணும். சரியாப்பா? இப்போ 256 இன்ட்டு 4/-3 இன்ட்டு 1/4 த ஹோல் பவர் என் மைனஸ் 1. இப்போ 256ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 1024 கிடைக்கும். 1024/-3ன்னு இருக்கும். மைனஸை முன்னாடி பொதுவாக எடுத்துடணும். சரியா? மைனஸ் 1024/3 இன்ட்டு 1/4 த ஹோல் பவர் என் மைனஸ் 1. இந்த மைனஸால் பிராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியாப்பா? பெருக்குனீங்கன்னா 1024/3 மைனஸ் 1/4 த ஹோல் பவர் என் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 1 முன்னாடி எடுத்து எழுதிடலாம். 1024/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 த ஹோல் பவர் என். பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் Sn = 1024/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 த ஹோல் பவர் என். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவாப்பா? தேங்க்யூ.